வந்துட்டு ஜாப்பனீஸ் சீக்ரெட், அதாவது ஜாப்பனீஸ் சீக்ரெட்னு சொல்லலாம், கொரியன் சீக்ரெட் சொல்லலாம். நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது செமையா ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் லைவாவே இன்னைக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துக்கோங்க என்னோட இந்த ஃபேஸ் கட்டை. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பார்க்க போறோம். நான் அதையும் அட்டாச் பண்றேன். ஸோ இந்த க்ரீம் வந்து பொறுத்தவரையும் வந்துட்டு நல்லாவே வந்து நமக்கு வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு மாதிரி கிளாசி ஸ்கின் டோன், அதாவது என்னன்னா ஒரு க்ளோயிங் கொடுக்கும். நல்லாவே ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் லெவல்லாம் நல்லாவே கம்மி பண்ண இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்க வீக்லி 2 டைம் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணும் போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பார்த்துருந்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேஸை ரெடி பண்ணிடலாங்க. பேஸ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட பொட்டேட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்துட்டு ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிடுங்க. ஸ்கின்னெல்லாம் உரிச்சிட்டு வெறும் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ எப்போவுமே டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு, அண்டர் ஐ டார்க்னஸ்க்கு, நெக் டார்க்னஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் ரெமடி பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ வந்துட்டு இதுக்கான ஒரு கீ இன்க்ரீடியன்ட் வந்து பொட்டேட்டோ தான். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோவையும் அதோட போட்டு ரைஸையும் பொட்டேட்டோவையும் குக் பண்ண போகிறோம். எப்படி குக் பண்ண போகிறோம்? பாயிலிங் மெத்தடில் குக் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ரெண்டையும் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா இப்போ அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக போய் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கொஞ்சம் குலைவாக வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக வெந்து வந்தோன்னே அதை வந்து ஆற விட்டுறணும். அப்படியே சூடாக போட்டுறாதீங்க. ஸோ ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசியணும். மசிஞ்சிச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு களி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. நல்லா நம்ம க்ரீமியாக வரத்துக்கு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி கட்டி நல்லா அதுலேருந்து இந்த வத்தல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டெப்பு இதில் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோமா. இது எதுக்காக நான் பண்ணுறேன்னா, இதில் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல கிளியராக இருக்கும். எப்படி சார் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத் பேஸ்ட்டுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்க அதோட டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்தோன்னா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 வீக்ஸ் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேஸு. இந்த க்ரீமை வந்துட்டு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நல்லாவே ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுங்க. இதை நீங்கள் போட்ட அன்றைக்கே ஃபீல் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்பலை. பட் இதை நான் போட்டுட்டு எனக்கு சீரியஸாக ஒர்க் ஆனதுனால நான் இதை வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவிலே அதோட ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கேன். அமேசிங் ரிசல்ட்டுங்க. உண்மையிலே வந்து இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து என் வரையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்பூன் இந்த க்ரீம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதோட வந்து சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் ஃபேஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதாங்க அது. நம்ம இதை வந்து இதை நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, க்ரீமியாக இருக்குல்ல, டெக்ஸ்டரே நல்லா இருக்குல்ல. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்னன்னா இதில் இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேர்த்துலாமா? இதோட டெக்ஸ்டர் பாருங்களேன், பார்க்கவே செம்ம க்ரீமியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். ஸோ இந்த மில்க் பவுடர் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இதுக்காக ஒரு பெரிய மில்க் பவுடர் வாங்கினா அப்பெல்லாம் இல்லை 10 ருபீஸ்க்கே கிடைக்குதுங்க அஃபோர்டபுளாக. ஸோ அந்த 10 ருபீஸில் இருக்கிறதே நம்ம ஒரு 2-3 டைம் வந்து இந்த பியூட்டி டிப்ஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இதை மாதிரி பண்ணிட்டு பாருங்கள், கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். வரமாட்டேன். ஓகே, இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. அப்போ கொஞ்சம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், தெரியுதான்னு காமிக்கிறேன். ஸோ இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். ஸோ இப்போ தேர்ட் இன்க்ரீடியன்ட் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் கோகோனட் ஆயிலுங்க. இந்த ஸ்பூன் சைஸ் தான் ஆட் பண்ண அப்படியே ஆட் பண்ணிப்போம். இவ்வளோ போட்டிங்கனாலே போதும். ஓகேவா? இதே நல்ல ஒரு மிக்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களா? இப்படி காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே பார்க்கவே இவ்வளோ க்ரீமியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது எவ்வளோ சூப்பராக இல்லைங்க. அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக. நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க.
இருக்கு மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குங்க, செம்மையாக இருக்கும். மேலே சூப்பர் டெக்ஸ்டர். நெக்கில் இதை வந்து ஒரு சின்ன சர்க்குலர் மோஷனில் 2 minutes மட்டும் மசாஜ் பண்ணிக்கணுங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே ஒரு 20 minutes விட்டுற போகிறோம். விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. நல்ல ஃபேஸ் பிரைட் ஆகுதுங்க. இது ஒரு மாதிரி உண்மையிலேயே ஒரு க்ரீம் போட்டால் எப்படி சொல்கிறது, ஒரு டக்குன்னு வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு பளிச்சு கொடுக்குங்களா, அது மாதிரி இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. இது சீரியஸாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நானே இந்த கொஞ்சம் எவ்வளோ பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உண்மையில அவ்வளோ நல்லா இருக்குது. நான் சீரியஸாக இவ்வளோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஃபேஸை வந்து செக்யூர் பண்ணி க்ரீமை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வரையும் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேணால் கம்மியாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி என் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காரணம் வந்து மேபி அந்த கோகோனட் ஆயில்னாலயா இருக்கும். பட் அந்த கோகோனட் ஆயில் பண்ணனால ஒரு மாதிரி க்ரீஸியாலாம் இல்லைங்க. இங்கே பாருங்க, க்ரீஸியாலாம் இல்லை, சீரியஸாக க்ரீஸியாலாம் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கோகோனட் ஆயில் போட்டால் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சூப்பராக இருக்குது. பொட்டேட்டோ மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் கேருக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் கிடைக்காதுங்க. பொட்டேட்டோ சரியான மேஜிக் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ்க்கும் வேறு ஏதாவது ஸ்கின் கேர் டிப்ஸ்க்கும் கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபைனலாக ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும்னு, நான் ஃபைனலாக போட்டு என்னோட லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்மேட் ரெமடி செம்ம ரெமடிங்க. ஸோ இது ஒரு பயங்கர எஃபெக்டிவ் வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.